சென்னையின் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் சுற்றும் 4 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் 15 பேரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளது. தாம்பரத்தை அடுத்த பீர்க்கங்கரணையில் மின்வாரிய ஊழியர் ஹரி நெல்சன் என்பவரை தாக்கிய அந்த கும்பல் அவரிடமிருந்த கைபேசி மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர். அதே கும்பல் குன்றத்தூரில் கவிதா என்பவரிடமிருந்து 2 சவரன் தங்க நகைகளையும் 3 கைபேசிகளையும் திருடிச் சென்றனர். வலசரவாக்கம் ஸ்ரீலட்சுமி நகர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சுரேந்திரகுமார் லட்சுமி தம்பதியை வழிமறித்த அதே கும்பல் அவர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு 5 சவரன் தங்க நகைகளை பறித்துக் கொண்டு தப்பினர். நைட் 1 மணி இருக்கும். வரும்போது பின்னால் வீட்டுக்கிட்ட வரும்போது பக்கத்தில் வீட்டுக்காண்டி என்ன சொல்கிறது, பைக்கு வந்து உதஞ்சி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி எனக்கு வெட்டி போட்டு என்ன பக்கத்தில் விட இல்லை வெட்டி நான் அங்கே களைச்சி போட்டு வைஃப் ஸ்டாண்டு பறிச்சிட்டு போவேன். ஒரு லேடி கீழே கத்திட்டு இருந்தாங்க. பயங்கரமாக பைக் நாய்ஸ் கேட்டுன்னு இருந்துச்சு. என்னென்னு வந்து எட்டி பார்க்கும்போது பார்த்தா 2 பசங்க 2 பைக்கில் 4 பசங்க. ஒருத்தன் கத்தி வச்சு அந்த லேடிகிட்ட கத்தி காமிச்சு மிரட்டிட்டு இருந்தான். ஒருத்தன் வந்து கத்தி வச்சு அவங்க ஹஸ்பண்டை துரத்தி விட்டான். கத்தி வச்சு மிரட்டி இருக்கவும் அந்த லேடி வந்து செயின் அவுத்து கொடுக்கும். நாங்கள் அப்போ தான் மேலேருந்து ஓடி வந்து இந்த காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு ஓடி வந்து பார்க்குறோம். அவங்க ஒய்ஃப்கிட்டேருந்து நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க.